கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கண்களை மூடி இன்று கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் உற்சாகப்பட வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை, அவருடைய இன்பமான நாமத்தை, அவருடைய ஜெயமுள்ள நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நானே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறவர். ஹல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல நான் காணப்படுவேன் என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. ஹalleluya. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் மேல் பனியை போல இறங்குவேன் என்று சொல்லி இருக்கிறவர். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. Thank you Lord. ஹalleluya. இஸ்ரவேலின் ஜெயபலனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து, உம்முடைய நாமத்தை இந்த வேளையில உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். புராபாலா ரிபாபா ரிபா தனாதி அந்தராதனஷ்யா ஹுரபல பௌஷ்யந்தராதியா. ஹalleluya. ஓ, வெண்வஸ்திரம் தரித்தவராய் எங்கள் நடுவிலே உலா வருகிறவர். ஹுரபல ரிபப ஷபரிப கரபல. தேவ பிரசனத்தினால் எங்களை நிரப்புகிறவர். தேங்க்யூ லார்ட். உம்முடைய அந்த ரூவா காற்று இப்போது எங்கள் மேல் வீசணுமே அப்பா. ஹalleluya. glory 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 glory. 10,000 பேர்களில் சிறந்தவரே, பூமியும் அதன் குடிகளும் உம்முடையதே ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம். glory. thank you lord. hallelujah. glory to God. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை இந்த வேளையிலே நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord. Glory to God. Amen. Jesus. Hallelujah. இந்த ராத்திரி வேளையில உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை முழுவதுமாய் ஆட்கொள்ளணுமே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பாடலை கூட நம்ம பாடிட்டு வசனத்து நேராய் கடந்து செல்லலாம். ஆமென். ஸ்தோத்திரம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹalleluya. பாடல் வரிகளை கூட நான் சாட்ல போடுறேன், பார்த்து நம்ம பாடுவோம். எல்லோரும் மனதுல நம்ம ஆவியானவரை வாஞ்சித்து நம்ம கூப்பிடுவோம். Amen. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. வாழ்க்கையில சில சமயங்களில ஒரு பெரிய தூரம் கடந்து வந்திருப்போம். ஆனா நமக்கு ஒரு சில பகுதிகளில வாழ்க்கை வந்து நிக்கும்போது நமக்கு ரொம்ப சோர்வுக்குள்ள நம்ம காணப்படுவோம். என்னமோ நம்ம இதுவரைக்கும் பிரயாணம் பண்ண பிரயாணங்கள் எல்லாம் வீண், புதுசாதான் நம்ம தொடங்கணும்ன்ற அளவுல நிப்போம். கர்த்தரும் கூட அதை புதுசாவே தொடங்கி வைப்பார். எலியா அப்படிதான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியில வந்து நிற்கிறான்.
ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து, உனக்கு இன்னும் வெகு தூரம் இருக்குன்னு சொல்லி அவனோடு இடைபடுகிறார். அல்லேலூயா. அதுபோல சில சமயங்களில ஜெப வேளைகளிலே, அவரை ஆராதிக்கிற சமயங்களிலே நம்மை வெறுமையாக்கி ஒரு புதுசாவே நம்ம தொடங்கினா எப்படி ஒரு ஸ்கிராட்ச்ல இருந்து நம்ம இப்பதான் கட்டி எழுப்புவோம்னா எப்படி காணப்படுவோமோ, அதுபோல கர்த்தர் சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுக்கிறப்ப ஆவியானவர் நம்மை அற்புதமாய் நடத்தி கொடுப்பார். அல்லேலூயா. வெறுமையா இப்ப ஆவியானவர் இடத்துல நம்ம கேட்போம், என்ன நிரப்புங்க. அல்லேலூயா. இந்த வேளையில நமக்கு வசனங்களை கற்றுக்கொள்ளுகிறதுனால நமக்கு என்ன பெருகணும்னா, அறிவை விடவும் அதற்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பெருகணும். ஆமென். அல்லேலூயா. இந்த பாடலை பாடுகிற போது நம்ம ஆவியானவரை அதிக அதிகமாய் வாஞ்சித்து நம்ம கேட்போம். ஆமென். ஆண்டவர் சொன்னதுதான். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் உங்களுக்கு உண்மையாய் சொல்லுகிறேன், உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்லி சென்றார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நடுவில் பரிசுத்த ஆவியானவராய் அவர் ஊற்றப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. வாஞ்சையோடு நம்ம கூப்பிடுவோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. எல்லா கலைப்புகளும் மாறணும் தேவ சமூகத்தில். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா சோர்வுகளும் மாறணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இடமசைய க்ளோரி உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. ஜீசஸ் பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. நாங்கள் கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆமென். Glory to God. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். மேன் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். ஆமென். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம்
கிருபையின் பொற்கரத்தால் நிறைந்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. க்ளோரி ஆற்றிடும் நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. க்ளோரி அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. ஆவியானவர் பாடலை பாடுகிற போதே என்ன காட்டுறாருன்னா, ஸ்பிரிச்சுவலா நிறைய ஒரு டிஸ்டர்பன்ஸ் உள்ளங்கள்ல நமக்கு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அது எவ்வளவு தேவ ஆவியானவருடைய கிரியைகளும் வசனங்களும் தேவனுடைய தொடுதலும் பிரசன்னமும் நமக்கு வந்தாலும் அந்த ஒரு அஹ், ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு பலத்த காற்று போல ஒரு அங்கலாய்ப்புகளோடு இருக்கிற ஒரு உள்ளம், அது ஒரு அமைதலாக மறுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. என்னமோ அது மீண்டும் மீண்டும் எதிர்பார்த்து கொண்டே, என்னமோ அது மீண்டும் மீண்டும் ஒரு சோர்வுக்குள்ளேயும் அல்லது எப்படியோ நம்ம இருதயத்தை அது கொஞ்சம் ஒரு வல்லமையாகத்தான் அது நம்மை கொஞ்சம் வாட்டுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆனாலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மெல்லிய சத்தத்தோடு நம்மோடு இடைபடுகிறார். அல்லேலூயா. ஒரு மென்மையான ஒரு தேவாவியானவர் நம்மோடு கூட அவருடைய ஒரு தொடுதல் நமக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. அமேன். பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. இயேசு நம்மளுடைய படகிலே அவர் ஏறி இருக்கிறார். சீறுகிற காற்றும் கடலும் அது அடங்கித்தான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய இருதயம் இந்த வேளையில ஒரு அமைதலுக்குள்ளே வந்துதான் ஆகணும். இயேசு சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் என்று தான் சொல்லியிருக்கார். ஆமென். அல்லேலூயா. மனத்தாழ்மையை என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். நான் தாழ்மையுள்ளவன், மிகுந்த மனத்தாழ்மையுள்ளவனாய் இருக்கிறேன், உள்ளவராய் இருக்கிறேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். ஆமென். நீங்கள் என்னிடத்துல இருந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. Glory to God. ஆமென். ஹalleluya. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆமென். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். இன்னமும் கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்மோடு அவர் செய்ய இருக்கிற காரியம் முடியல இந்த ராத்திரியில. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து வேத வசனங்களை தியானிக்கிற போது கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு அவர் இடைபட போகிறார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய ஒரு உணர்த்துதல் நமக்கு வரப்போகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ளே அவர் இன்றைக்கு செய்யும்படி அவர் வாஞ்சையுள்ளவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you Lord. அல்லேலூயா. Glory. ஒவ்வொரு வாரமும் வருகிறது போல நம்ம நினைத்து வந்திருக்கலாம். ஆனாலும்
பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடுவுல என்னமோ செய்ய அவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, glory to God. ஏதோ ஒரு வித்தியாசத்தை நமக்குள்ளே அவர் உண்டு பண்ண போகிறார். ஒருவேளை அது கையளவு மேகமாய் இருக்கலாம், அல்லது பொழிந்தருளப்படுகிற ஒரு பெரும் மழையாய் இருக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு ரூவா காற்றாய், ஒரு மென்மையான ஒரு காற்று போல இருக்கலாம், அல்லது ஒரு பெருங்காற்று வீசலாம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, glory to God. நம்ம தயாரா நம்ம இந்த வேளையில நம்மை விட்டு கொடுத்து நம்ம காணப்படுவோம். வசனங்கள் கடந்து வர வர பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நமக்குள்ளே அதிக அதிகமாக வெளிப்படும். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான், இருதயத்தை அமைதலோடு கூட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் நம்ம அப்படியே அமர்ந்திருந்தால் கர்த்தர் தான் தேவன் என்று நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, glory to Jesus. ஆமென், praise the Lord. அல்லேலூயா. நம்ம இன்று காண இருக்கிற வசனங்களுக்கு நம்ம போகலாம். கடந்த அநேக வாரங்களாக நம்ம ரெபேக்காளுடைய ஜீவிதத்தில் இருந்து ஆவிக்குரிய சில சத்தியங்களை கற்று அறிந்து வந்தோம். அதில் கடந்த வாரத்திலும் கூட விசேஷமாய் 2 பேரை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம். ரெபேக்காள் எப்படி துறவிலே அவள் இறங்கி அவள் தன்னுடைய குடத்தை தண்ணீரினால் நிரப்பினாள் என்பதையும் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் வழக்கமாய் இந்த சமாரியா ஸ்திரியை பார்க்கிற போது இந்த ஒரு கோணத்துல நாம் பார்ப்பதில்லை. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தின பிரகாரம் நம்ம சமாரியா ஸ்திரீயினுடைய காரியத்தை கொஞ்சம் வேறு ஒரு வித்தியாசமாய் நம்ம பார்த்தோம். ஆனால் வேத வசனங்களின் அடிப்படையில தான் நம்ம அதை பார்த்தோம். அவள் என்ன செய்கிறாள்? தண்ணீரை மொல்ல வந்திருக்கிறாள். ஆனால் அவள் இயேசுவோடு பேசி நிறைய காரியங்களை அறிந்து கொள்ளுகிறாள். இயேசு அவளுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஆனாலும் தன் குடத்தை அவள் வைத்துவிட்டு அவள் ஊராரிடத்துல போய் இயேசுவை போய் பாருங்கள், வந்திருக்கிறவர் கிறிஸ்துதானோ என்று கேட்கும்படி அவள் போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அதுல இருக்கிற திருஷ்டாந்தத்தை தான் நம்ம உணர்ந்து கொண்டோம். அதுல இருக்கிற காரியம் என்ன? அவள் தன் குடத்தை வைத்து விட்டு சென்று விட்டாள். ஆனால் ரெபேக்காள் அந்த குடத்தை நிரப்பினாள். குடம் என்று இங்கே வருகிற போது நம்மைத்தான் அடையாளப்படுத்துகிறது. நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில இருக்கிற அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். Are we filling ourselves with the personal experiences, or how personal are we treating the Lord? Amen. எவ்வளவு நம்முடையதாக்கி கொள்கிறோம். Amen. ஒரு துறவு இருக்கு, அது பொதுவானதா இருக்கு. எவ்வளவு தூரம் அதை நம்முடையதாக்கி கொள்கிறோம். இவர் என்னுடையவர், இவர் என்னுடைய நேசர், இவர் என் கண்மலை, இவர் என் கோட்டை, என் பலத்த துருகம் என்று இயேசுவை தங்களுடையவர்களாக்கி கொள்ளுகிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியமுள்ள ஒரு காரியம். அல்லேலூயா. பொதுவாகவே இயேசுவை பார்த்து கொண்டு இருப்பதை விடவும் அந்த குடத்தை நிரப்பி கொண்டு செல்லுகிற அனுபவம் என்பது ஒரு மேன்மையான அனுபவம். அல்லேலூயா. அப்ப நம்ம மற்றவர்களிடத்துல இந்த மனுஷன் கிறிஸ்து தானோ என்று வந்து பாருங்கள் என்று சொல்ல மாட்டோம். நாம போய் சொல்லுவோம், இவர் கிறிஸ்து தான். அல்லேலூயா. வந்திருக்கிறவர் தேவனுடைய குமாரன் தான். ஆமென், அல்லேலூயா. நம்மளுடைய அனுபவங்கள் மாறும். அவரை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன், நீங்களும் போய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்மளுடைய சாட்சியே வேற மாதிரி இருக்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரெபேக்காளுடைய ஜீவிதத்துல இருந்து அந்த அனுபவத்தை நம்ம ஆவிக்குரிய ஒரு ஒப்பனையாய் அதை நம்ம கற்று அறிந்து கொண்டோம். அதற்கு முந்தின வாரங்களில புதிய ஏற்பாட்டு விசுவாசியினுடைய அந்த முழு உபதேசமும், அதுல முழுவதும் என்று சொல்வதை விடவும் ஒரு சில முக்கியமான உபதேசங்களையும் நாம் அதுல கற்று அறிந்து கொண்டோம். அந்த ரெக்கார்டிங் ஆன்லைன்ல இருக்கும். நம்ம இந்த நாட்களில ரொம்ப முக்கியமானது உபதேசம் தான். ஆமென். உபதேசம் டாக்டரின் சரி இல்லை அப்படின்னா அநேக பிரச்சனைகள் வருது. அப்ப டாக்டர் நம்ம டைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒரு பெரிய நடத்துதல் நம்ம வாழ்க்கையில என்ன அப்படின்னா, ஒரு உபதேசங்களுக்குள்ளே திட்டமாய் அவர் நம்மை நடத்துவார். ஆமென். ஒரு பக்கம் நம்மை அவர் விடுதலை ஆக்குகிற ஆவியானவர், இன்னொரு பக்கம் நம்மை அவருடைய சரியான உபதேசம், தேவ நீதி, தேவ கிருபை, சத்திய வசனங்களை நமக்கு சரியாய் போதித்து நம்மை நடத்துகிற வல்லமையுள்ள ஆவியானவர் தான் நமக்கு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ராத்திரியில நம்ம காண இருக்கிற ஒரு பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபை உள்ளவரா இருக்கார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையில விசேஷித்தவர்களாக நான் வசனங்களை போதிக்க வருகிற போது கர்த்தர் எப்போதும் ஒரு வெளிப்பாடு அவர் கொடுக்கிறது என்னன்னா, இதுல வருகிற ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்களாகவே தான் கருதும்படி செய்வார். அல்லேலூயா. ஆமென். வருகிற ஒவ்வொருவருக்கும் சில சேலஞ்சஸ் இருந்தா கூட
அவங்கள கர்த்தர் எப்படிப்பட்டவரா காண்பிக்கிறார்னா, விசேஷித்தவர்களாக, கிருபை பொருந்தினவர்களாக, மிகவும் தேவனுடைய அன்பை பெற்றவர்களாக, தாயின் கற்பத்திலேயே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, அனாதியா என்றென்றைக்கும் உள்ள ஒரு அனாதி சிநேகத்தினால அவர் தெரிந்தெடுத்து கொண்டார் என்கிற ஒரு அளவில ஒவ்வொருவர் மேலையும் விசேஷமாய் கர்த்தர் அப்படி காணப்படுகிறதை நான் உணர்ந்துதான் கர்த்தருடைய வசனங்களுக்கு நான் கடந்து செல்லும்படி ஆவியானவர் நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். அதனாலே நம்ம ஒவ்வொருவரோடும் அவர் ஒரு இருதயத்துல அவர் நம்மோடு இடைபடுவார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். என்னுடைய மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்க வாஞ்சித்து நம்ம காணப்படும் போது கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். அல்லேலூயா, glory to God. இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். ஆமென், praise the Lord. Hallelujah, glory to God. Amen, praise the Lord. Hallelujah, thank you Jesus. நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 20வது அதிகாரம், அதனுடைய 12வது வசனம். 20:12. நீதிமொழிகள் 20வது அதிகாரம், அதிலே 12வது வசனம். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென், praise you Jesus, glory to God. Amen, hallelujah, praise the Lord. கர்த்தர் பாருங்க, இது நாம ஒட்ட வச்சுக்கிட்டது இல்ல, இல்லையா? நமக்கு சரியா காதையும் கண்ணையும் கர்த்தர் கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா, praise the Lord. Amen. இது ரெண்டும் இல்லைன்னா எவ்வளவு ஒரு கடினம். நமக்கு தெரியும், பூமியில அநேகர் உண்டு, இதுல குறைவுள்ளவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் கிருபையாக கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். இதுல வசனம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது? ஒரு பக்கம் நம்ம காதுகள் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படின்னா கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு எப்போதும் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். பொறுமையாய் நம்ம வசனத்தை கவனிப்போம். ஒரு 15 நிமிடங்கள் நம்ம வேகமாய் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ஆனாலும் இருதயம் வேகமா இருந்தா நம்ம எதையும் உள்ள கொண்டு போக முடியாது, இல்லையா? நம்ம ஒரு பொறுமையுள்ள ஒரு உள்ளத்தோடு நம்ம வசனங்களை கவனிக்கிற போதுதான் நமக்குள்ள அது சரியா உட்காரும். Praise the Lord. Hallelujah. கேட்கிற காதும் என்று வருகிற போது நமக்கு கர்த்தருடைய வசனங்களை, அவருடைய உபதேசங்களை, அவருடைய கண்டிதங்களை, அவருடைய வழிநடத்துதல்களை, அவருடைய ஆலோசனைகளை, சத்திய போதனைகளை, கிருபை பொருந்தின வார்த்தைகளை, இப்படி என்னென்னமோ இருக்கு, தீர்க்க தரிசன வார்த்தைகளை, இப்படி தேவனுடைய வாயினின்று பிறக்கிற வார்த்தைகள் என்று வருகிற போது நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயினின்று புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இருக்கிற போது நமக்கு காது என்ன செய்யணும்? கேட்கணும். பாருங்க எவ்வளவு தெளிவா அழகா வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் பேசுகிற அல்லது சாப்பிடுகிற வாயும் என்று இங்கு கொடுக்கப்படல. நமக்கு தெரியும், நம்ம சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் கர்த்தராலே தான் தீர்மானிக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டு உருவாக்கப்படுகிறது. சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றும் அவராலே என்று சிருஷ்டிக்கப்படவில்லை. ஆனாலும் நீதிமொழிகள்ல ஒரு வசனம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அது ஞான போதனை உள்ள வார்த்தையாய் இருக்கணும் கண்டிப்பா, இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஒரு ஞான போதனையாக கர்த்தர் கொடுக்கிறப்ப தெளிவா திட்டமா காதும் கண்ணையும் குறித்து கொடுக்கப்பட்டிருக்க தவிர வாயை குறித்து இங்க என்ன செய்யல, கொடுக்கப்படல. காரணம் என்ன? இந்த ரெண்டுத்திலையும் ஒரு பெரிய தெய்வீகம் இருக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. நாம எப்போதுமே என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம்?
நமக்கு வாய் இருக்கனால நம்ம என்ன செய்யறோம்? சாப்பிடுறோம், பேசுறோம், சாப்பிடுறோம், பேசுறோம் இல்லையா? ஆனா கர்த்தர் பாருங்க நம்மளுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்புகிறார். அல்லேலூயா. அதே முகத்துக்குள்ளதான் காதும் கண்ணும் இருக்கு. அதை நம்ம என்ன செஞ்சிடறோம்? அதை பற்றிய ஒரு பெரிய கவனம் இல்ல, அக்கறை இல்ல நமக்கு. அல்லேலூயா. நமக்கு எப்போதுமே என்ன செய்யறது? பேசுறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் நமக்கு அதிகமான கவனம் இருக்கும். ஆனா காதுக்கும் கண்ணுக்கும் இல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். Glory to God. அப்ப நமக்கு நினைக்கணும், ஒருவேளை நமக்கு அஹ், சரியா பேசுறது நமக்கு தெரியல, வரல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆமென். அதுதான் இங்க வசனத்துல சொல்லவர். நமக்கு சரியாய் சாப்பிட கிடைக்கல, தெரியல, பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனா எது முக்கியம்? கேட்கிற காதும் காண்கிற கண்ணும். ஆமென். அல்லேலூயா. இது ரெண்டும் சரியா இருக்கிற போது நமக்கு காரியங்கள் எல்லாம் விடுதலையாய் தான் இருக்கும் அப்படின்றது தான் இங்க நமக்கு கர்த்தர் உணர்த்துறார். அல்லேலூயா. இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்லுகிற போது நீ கேளுங்க, வசனங்களை கேளுங்க, அவருடைய உபதேசங்களை கேளுங்க, கேட்டு அறிந்து கொள். கேள்வியினாலே தான் என்ன வரும்? விசுவாசம் வரும். ஆமென். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப கேள்விப்படுகிறதுனாலே தான் பாருங்க, சுவிசேஷத்தை நம்ம கேள்விப்பட்டோம், நம்ம ஒப்பு கொடுத்தோம், ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப கேட்கிறது நமக்கு மிகவும் முக்கியமானதான ஒரு காரியமா இருக்கிறது. இதை குறித்து நம்ம அதிகமா இன்றைக்கு பார்க்க போறது இல்ல. காரணம், நமக்கு இந்த காரியம் நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று இயேசு சொல்றார். ஆமென். அப்ப my sheep will hear my voice. ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுவாரோ அதை நமக்கு கேட்க நமக்கு ஒரு திராணி இருக்கணும். சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல 5 வயது தான் இருக்கு. அவனிடத்துல கர்த்தர் பேசுறாரு, அவன் கேட்கிறான், அவன் காதுகள்ல கேக்குது. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவன் தாய் தகப்பன் கூட இல்ல, அவன் போய் படுத்துட்டான். அவன் தூங்காம தான் இருக்கான். காரணம் என்னன்னு தெரியல, ஒருவேளை சாப்பிடாம இருந்திருப்பான். அல்லேலூயா. ஆனால் காதுகள் இருந்தாலே என்ன உண்டாயிரும்? தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டுட முடியும், அவருடைய சத்தத்தை கேட்டுட முடியும். திருஷ்டாந்தமாய் புரிந்து கொள்ளணும். அப்படி லிட்ரல் சென்ஸ்ல நம்ம எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஒரு மெட்டபாரிக்கலா தான் கர்த்தர் இந்த இடத்துல எழுதுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. சுவாசம் பண்ண நமக்கு மூக்கு இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம முகத்துல இருக்கிற காரியங்கள். ஆமென். அது கர்த்தரே பாத்துக்கிறார் இல்லையா? நம்ம நினைச்சா மூச்சு விடுறோம், கர்த்தரே அந்த காரியத்தை பாத்துக்கிறார். அவர் நமக்கு வைத்திருக்கிற காலங்கள் வரைக்கும் அதுவே என்ன செஞ்சுக்கும்? அந்த வேலையை பார்த்துக்கும். நமக்கு அதுல ஒன்றும் பெருசா வேலை இல்லை. அல்லேலூயா. நம்ம அப்ப மற்ற பெரிய 3 காரியங்கள் நம்ம முகத்துல இருக்கிறது என்னது? காது, கண்ணு, வாய். அப்ப இதுல இந்த 2ஐ குறித்து மாத்திரம் கருத்தா எழுதப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், இதுல ஒரு பெரிய உபதேசம், ஒரு டீச்சிங் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். நமக்கு கர்த்தர் இதை ஒரு ஒரு நினைவுபடுத்துகிறார். நம்ம சில சமயத்துல பிள்ளைகளுக்கு நினைவுபடுத்துவோம் இல்லையா? ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு நையாண்டியா நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுவும் இருக்கு, பாத்துக்கோ, நீ அதை மாத்திரம் விளையாண்டுகிட்டே இருக்குன்னு நினைக்காத, புக்கும் இருக்கு, கொஞ்சம் படி. நீ சாப்பிடுறப்ப சில சமயத்துல வெறும் அவங்களுக்கு பிடிச்சது மட்டும் சாப்பிடுவாங்க, இன்னும் ஹெல்த்தியானது இன்னொரு சைட்ல இருக்கும், இதுவும் தட்டுல இருக்கு பாரு இல்லையா? இதை விட்டுடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில சமயத்துல எல்லாம் சில பேர் பார்த்தா என்ன ஸ்பீட் பிரேக்கர் வந்தாலும் நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தா பிரேக்கே அடிக்க மாட்டான், போயிட்டே இருப்பான். அப்ப சொல்ல வேண்டியதா இருக்கும், கார்ல வெறும் ஆக்சலரேட்டர் மட்டும் இல்ல, என்ன இருக்கு? ஒரு பிரேக்கும் இருக்கு. அல்லேலூயா. அதையும் அப்பப்ப கொஞ்சம் போட்டு தான் என்ன செய்யுங்க, பழகுங்க. அந்த மாதிரி தான் கர்த்தர் இங்கே நமக்கு காண்பிக்கிறாரு. கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. பெரும்பாலும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நம்ம வருந்தும் இல்லையா? பேச முடியலையேன்னு நினைப்போம். இந்த இடத்துல நம்ம பேசி இருந்திருக்கலாம், பேச முடியல, சரியா பேசி இருந்திருக்கலாம், இதே வருத்தமா இருப்போம். இல்லைன்னா இதை நம்ம விரும்பினதை சாப்பிட முடியலன்னு இருப்போம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கவனமா இருப்போம். ஆனா கர்த்தர் நம்ம கண்களையும் காதுகளையும் குறித்து அவர் கொஞ்சம் நமக்கு ஒரு முக்கியத்துவத்தை இந்த வசனம் காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. சரி, கேட்கிற காதும் என்கிற பகுதியை குறித்து நான் அதிகமா இன்றைக்கு பார்க்கல, நேரம் கம்மியா தான் இருக்கு. காண்கிற கண்ணும் என்று வருகிற போது
நமக்கு ஒரு 3 காரியங்களை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. இப்ப காண்கிற கண் என்று வருகிற போது நமக்கு அது ஒரு ஒரு தரிசனமுள்ள ஒரு ஜீவியத்தை நமக்கு அது அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. நம்ம கண் எப்போதுமே நமக்கு மண்டைக்கு பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. நேரடியா சொல்றேன். கண்ணாடி வழியா இல்ல. நேரடியா பார்க்கிறப்ப நமக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிறது தான் நம்மளுடைய வியூ இல்லையா? அது எதை அடையாளப்படுத்துகிறது? எதிர்காலங்களை அடையாளப்படுத்துகிறது. ஃபியூச்சர். ஆமென். இப்ப முதலாவது நாம நமக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் நமக்கு இருக்கு அப்படின்றத கர்த்தர் நம்ம கண்கள்ல காண்பிக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மாம்சீக கண்கள்ல அது தெரியுதோ இல்லையோ, ஆவிக்குரிய கண்கள்ல, மனக்கண்கள்ல ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறது என்ன, அல்லது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்ன, ஒரு தரிசனமாய் நமக்கு காண்பிக்கிறது என்ன, நம்மளுடைய எதிர்காலங்கள் மகிமையுள்ளது. அதனாலதான் பவுல் எழுதுகிற போது எழுதுகிறான், இக்காலத்தின் பாடுகள் வருங்காலங்கள், எதிர்காலங்கள், நம்மளுடைய மறுஜென்ம பூமியில நித்திய காலங்கள்ல நமக்கு வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் நமக்கு பெரிதாய் தோன்றலாம். ஆனால் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பெரிதான மகிமையும் அவருடைய அந்த ஒரு ஒரு மகிழ்ச்சியான அந்த ஸ்தலங்களை குறித்த காரியங்களும் இதெல்லாம் விட ரொம்ப பெருசுன்னு சொல்லி நமக்கு எப்போதுமே ஒரு எதிர்காலத்தை வேத வாக்கியங்கள் அப்போஸ்தலர்கள் நமக்கு காண்பிக்கிறதை நம்ம எப்போதும் பார்க்க முடியும். ஆமென். அப்போஸ்தலர்கள் மூலமாய் பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்துகிற உபதேசங்கள்ல அதிகமாய் எதிர்காலங்களை குறித்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படித்தான் வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம், வெளிப்படுத்துதல் விசேஷம் 21வது அதிகாரம், அதனுடைய முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதுல யோவான், அவனும் ஒரு அப்போஸ்தலன் தான், இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாய் இருந்தவன் தான். அவன் எழுதுகிற போது எழுதுகிறான், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா. அவனுடைய கண்கள்ல என்ன தெரியுது? ஒரு மகிமையான எதிர்காலம் தெரிகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப இருக்கிற காலங்களையே, இப்ப இருக்கிற நிலைமைகளையே, இப்ப நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிற தவிப்புகளையே நம்ம கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிற போது அது மறைக்கப்பட்டு போயிடும். பூமியில இருக்கிற மனிதர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிற பிசாசினால. எப்படி திரும்ப குருடாக்கி இருக்கான்? நான் கூட முன்னாடி நினைச்சேன், ஓ அவங்க கண்ணுக்கு முன்பாக எதையோ ஒண்ணு என்ன செஞ்சுட்டான், போட்டு மறைச்சிட்டான், கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறதுனா நான் நினைச்சேன். கண்ணுக்கு முன்னாடி நம்ம சில சமயத்துல பிளைட்ல தூங்கும் போது கண்ணுல ஒண்ணு போட்டுப்போம் இல்லையா? வீட்டுல கூட சில பேர் வச்சிருப்போம், கண்ணை மூடிக்கும். வெளிச்சம் எவ்வளவு வீட்டுக்குள்ள வெளிச்சம் இருந்தாலும் பகல்ல கூட அதை போட்டா என்ன செஞ்சிடலாம், தூங்கிடலாம் இல்லையா? அப்படி ஒரு பிசாசனுடைய கிரியை நினைச்சேன் கண்ணுக்கு. அப்படி இல்ல. அவன் என்ன தெரியுமா செய்யறான்? இக்காலத்து தற்போது வாழ்வு கடந்து போயிட்டு இருக்கிறத நல்லா கண்ணுக்கு முன்னாடி காண்பித்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியாது? ஃபியூச்சர் கண்ணுக்கு தெரியாது. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தரும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் நான் அதை அறிவேன், அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று இயேசு கர்த்தர் சொல்றார். அப்படின்னா ஏன் அப்படி சொல்றாருன்னா, எதிர்காலத்தை I will give you a hope and a future அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு எதிர்காலத்தை நோக்கின ஒரு தரிசனம். இப்போதைக்கு நாம் இருக்கிற வாழ்க்கையில இருக்கிற நெருக்கடிகள், திணறல்கள், திக்குமுக்குகள், இதெல்லாம் நம்ம நினைச்சு 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 நம்ம கலங்கி போயிடணும். எதிர்காலத்தை குறித்து கொஞ்சமும் இவனுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? ஒரு விசுவாசம் வந்துடக்கூடாது. நம்பிக்கையற்ற ஒரு ஜீவிதம் தான் இவன் செய்யணும். இதைத்தான் பிசாசு நமக்கு வகுத்து வைக்குது. தான் சத்துருவினுடைய திட்டம். ஆனா யோவான் எழுதுகிற போது எழுதுகிறான், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். glory to God. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்துல எழுதுறான், யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது.
Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. பாருங்க, அவன் கண்கள் எப்படி பார்க்குது? எதிர்காலத்தை பார்க்குது. தாவீது சொல்லும் போது சொல்றான், தூரத்தில் உள்ள காலங்களை எனக்கு நீர் காண்பித்தீர். Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் பிறகு அவனுக்கு செய்ய போறதை காண்பிக்கிறார். ஆமென். அப்ப தீர்க்க தரிசன ஒரு அனுபவங்கள், ஒரு வரம் அல்லது ஒரு ஊழியம்னா எப்படி இருக்கும்னா, எதிர்காலத்தை நமக்குள்ள கொண்டு வந்து, அப்பதான் நம்ம விசுவாசம் உடனே அதிகரிக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி அல்ல நமக்கு இருக்க வேண்டியது. ராத்திரியில அழுகை இருக்கும், காலையில் என்ன வரும்? மகிழ்ச்சி வரும். Joy comes in the morning. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. சங்கீதக்காரன் சொல்றான், நான் ஜீவனுள்ளோர் தேசத்துல ஜீவித்திருப்பேன் என்று நான் விசுவாசியாமல் இருந்திருந்தேன்னா என்னைக்கோ கெட்டு போயிருப்பேன். Hallelujah. Amen. Hallelujah. Glory to God. Amen. அப்ப ஒவ்வொரு முறையும் பிசாசு நம்மை முடக்குகிற போது, நம்மை சிறைச்சாலைகளிலே போடுகிற போது, நமக்கு அறிக்கை இருக்கணும், நமக்கு ஒரு தரிசனம் இருக்கணும், நம்மளுடைய பார்வையை கொஞ்சம் தூரமா பார்க்கணும். கர்த்தர் நமக்கு காண்பிப்பாரு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போதைக்கு இருக்கிற நிலைமை அல்ல, எப்போதும் உனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. Glory to God. இந்த ராத்திரியின் அனுபவம் கிடையாது உனக்கு நாளை காலையில. ஆமென். அதுல இருந்து ஒரு விடுதலை உண்டாகும். Glory to Jesus. Amen. நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். Praise the Lord. Hallelujah. என் அனுபவங்கள் மாறினது. எனக்கு இப்போதைக்கு இருக்கிற நிலைமை அல்ல, புதிய நிலைமை உண்டானது என்று அவன் அறிக்கை செய்கிறான். Hallelujah. எதிர்காலங்களை காணக்கூடிய ஒரு தரிசனம் உள்ள ஒரு பார்வை நமக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே இருக்கணும். விசுவாசம் நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கும். அது என்னன்னா, எதிர்காலங்களை நமக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கும். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. நம்ம குடும்பத்துல இருக்கவர்கள் ரட்சிக்கப்படணும் நம்ம இப்ப வாஞ்சிக்கிறோம். இப்ப நிலைமையை பார்த்தா அதற்கு அடையாளமே இல்லை. ஆனால் நமக்கு தெரியணும், எதிர்காலங்கள்ல அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு அவர்கள் பரிசுத்தவான்களாக்கப்பட்டு இருக்கிறதை நாம தரிசிக்கணும். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. நம்ம வேலை ஸ்தலத்துல இருக்கிற தற்போதைய நிலைமையை பார்த்தா ஒரு முன்னேற்றமும் வருகிறது போல இல்ல. ஆனால் நமக்கு தெரியணும், Hallelujah, கர்த்தர் நம்மை உயர்த்துவார். Hallelujah. நம்மை மேன்மைப்படுத்துவார். Hallelujah. Praise the Lord. அப்ப நம்ம கண்கள் தூரத்தில் உள்ளவைகளை பார்க்க அறிந்திருக்கணும். நமக்கு அப்படிப்பட்ட தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கும். யாக்கோபு ஒரு பிரயாணமா போறான், மிகுந்த ஒரு களைப்பு உண்டாகிறது, கல்லை தலையணை போல வைத்து படுத்துக் கொள்கிறான். அப்பொழுது அவனுக்கு தரிசனம் உண்டாகிறது. அவனுக்கு ஒரு பெரிய அவனுடைய எதிர்காலங்கள் அதுல அவனுக்கு உறுதி செய்யப்படுகிற ஒரு தரிசனம் அவனுக்கு கடந்து வருகிறது. அல்லேலூயா. அந்த தரிசனத்தை கொண்டு அவனுடைய எதிர்காலம் மாற்றப்பட்டது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to Jesus. அப்ப நமக்குள்ள இருக்கிற நினைவுகள் மாறணும். நம்ம இப்பவே இருக்கிற நினைவுகளே இருந்துகிட்டே இருந்தோம்னா, இப்ப இருக்கிறதுல இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம இன்னும் 20 வருஷத்துக்கு முன்னாடியிலே இருக்கும். அல்லேலூயா. நான் வளரும் போது இப்படி வளர்ந்தேன், நான் பிறக்கும் போது இப்படி பிறந்தேன், எங்க அப்பா அம்மா வீட்டுல அப்படி இருந்தேன், அங்க அப்படி இருந்துச்சு, இங்க எப்படி இருந்துச்சு, நமக்குள்ள இருக்கிற அறிக்கைகளும் பேச்சுகளும் எப்படிதான் இருக்கு? இன்னமும் பழைய காலத்துல இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நன்றி உள்ளவர்களா நம்ம இருக்கணும், உண்மைதான். ஆனால் எதிர்காலங்களை தரிசிக்க நமக்கு தெரிந்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே எனக்கு மிகுந்த ஒரு மென்மையான ஜீவியம் வருகிறது என்று நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. Glory to God. ஒரு அறுப்பு காலம் நமக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது என்று நமக்கு தெரிந்திருக்கணும். Praise the Lord. Hallelujah. Glory to God. விதைத்து இருக்கிறோம், ஆனால் அதனுடைய பலன்களை அறுவடை செய்கிற ஒரு காலம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். அது நித்திய காலங்களை நம்ம பார்க்க தான் நமக்கு பூமியிலேயே கூட இருக்கிற நிகழ்காலங்களை கடந்த ஒரு தரிசனம் உண்டாகும். ஆமென். இப்பையில இருந்து ஒரு 2 வருஷம், ஒரு 5 வருஷம் இப்படி கணக்கிட்டு நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அது ஒரு ஃபீல், ஒரு ஆவியில உண்டாகிற ஒரு உணர்வு நமக்குள்ளே காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எக்ஸாக்டா 2 வருஷம் கழிச்சு, அப்படி ஒரு 3 வருஷம், அப்படி நம்ம பார்த்து ஒரு கணக்கு போட்டு கேலண்டரை கிழிச்சுக்கிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஆவியில நமக்கு ஒரு உணர்வு உண்டாகணும். அதோ சீக்கிரத்துல கர்த்தர் இதை நமக்கு மாற்றுவார். ஹல்லேலூயா.
Praise the Lord. Hallelujah. இன்று நம்ம காண்கிற எகிப்தியனை இனி காணாதபடி கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். Praise the Lord. இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உள்ள ஒரு ஜீவிதம் தான் விசுவாச ஜீவிதம். அதனால தான் நீதிமொழிகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் காதை உண்டு பண்ணினார், அதோடு சேர்ந்து கர்த்தர் கண்ணையும் உண்டு பண்ணினார். Hallelujah. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. வேகமாய் இதுக்கு அடுத்த காரியத்தை கூட நான் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம், இது 2வது காரியம். எதிர்காலத்தை நம்ம பார்க்கிறோம் கண்களை கொண்டு. ஆமென். அடுத்தது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இது நமக்கு வாசித்தது தான், இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். இதுல நமக்கு எலிசா என்கிற தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் கூட ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அப்ப தேவனுடைய மனுஷன் எலிசா, அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். பாருங்க, 15வது வசனத்தில் இருந்து நான் வேதமாய் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனுடைய மனுஷரின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். They were surrounded by enemies. Hallelujah. அவர்கள் சத்துருக்களினாலே அவர்கள் சூழப்பட்டார்கள். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். நம்ம கண்கள் என்ன பார்க்குது? இப்ப இருக்கிற தவிப்புகளை பார்க்குது. அதான் முதலாவது பாயிண்ட். அப்ப நமக்கு எதிர்காலங்களை பார்க்கணும் அப்படின்றதுதான் ஆவிக்குரிய ஆலோசனை. 2வது, இப்ப நம்மளை சுத்தி இருக்கிறத பார்க்குது. ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா, அதை நம்முடைய கண்கள் பார்க்குது. இதுதான் இயல்பு, இதுதான் இயற்கை. ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்களுடைய பார்வை எப்போதுமே எங்க இருக்கு? கண்ணோட்டம் எங்க இருக்கு? நம்மளுடைய பார்வை, our perspective always looks at the current circumstance, whatever immediately is surrounding us. நம்மை சுற்றிலும் ஒரு வளைந்து கொண்டிருக்கிற அப்போதைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை மாத்திரம் தான் நம்ம கண்களிலே தெரிகிறது. ஹல்லேலூயா. இதுவும் ஒரு அவிசுவாசத்துக்கு நேராய் நம்மை நடத்தி செல்லும். நம்ம கண்கள் வெறும் நம்மை உடனடியா நம்மளை சுற்றி இருக்கிறதை மாத்திரம் தான் பார்த்துக்கிட்டே இருக்குன்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம சுத்தி எதுவுமே பிரச்சனையும் சோதனைகளும் சத்துருவும் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா இங்க பாருங்க கர்த்தர் எப்படி வச்சிருக்காருன்னு. அப்போதைக்கு அவங்களை சுத்தி இருக்கிறதையும் அதை மாத்திரம் தான் கண்கள் பார்க்குது. எலிசா விண்ணப்பம் பண்றான். அவனிடத்துல முதல்ல சொல்றான், எலிசா பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அதை தொடர்ந்து எலிசா ஒரு விண்ணப்பம் பண்றான். என்ன? கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். இவன் நினைச்சிருப்பான், நம்ம தான் பார்க்கிறோமே, நல்லா தான் பார்க்கிறோம். ஆமென். பாருங்க, சில சமயத்துல எவ்வளவு உபதேசம் பண்ணாலும், எவ்வளவு கர்த்தருடைய வசனங்களை சொல்லி கொடுத்தாலும், எவ்வளவு வேத வாக்கியங்களை வியாக்கியானம் பண்ணி நம்ம காண்பித்தாலும், சில சமயங்களில நமக்கு என்ன தோன்றாது? நாம இருக்கிற சூழ்நிலையை தாண்டி பார்க்க நமக்கு தெரியாது, வராது. ஹல்லேலூயா. எப்போதுமே நம்ம இமீடியட்டா என்ன சுத்தி இருக்கோ, ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க, ஒரு சில வேலை ஸ்தலத்துல இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கும். இது மாத்திரம் தான் நம்ம கண்கள்ல தெரியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா இவன் ஜெபிக்கிறான், கண்களை திறந்துடணும். ஏன்னா உபதேசிச்சு பார்த்துட்டான், இவன் பிரீச் பண்ணி பார்த்துட்டான். நம்புப்பா, பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பைபிள் ஸ்டடி எடுத்து பார்த்துட்டான், சர்மன் எடுத்து பார்த்துட்டான், டீச்சிங் பண்ணி பார்த்துட்டான், தீர்க்க தரிசனம் சொல்லி பார்த்துட்டான். என்ன சொல்லியும் சரி, இந்த வேலைக்காரனுக்கு என்ன தெரியல? இவங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை தாண்டி பார்க்க தெரியல. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இங்க இப்ப கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறான் எலிசா. இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துடும். எதை பார்க்கும்படி? இவர்களை சுற்றி இருக்கிறதை தாண்டி பார்க்குது. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. பார்த்தா என்ன தெரியுமா தெரியுது? உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப நம்மை சுற்றி ஒரு சூழ்நிலை இருக்கு, அதுக்கு நம்ம பயந்துகிட்டு இருக்கோம். ஆனா அந்த சூழ்நிலையே நடுங்கிக்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? அதை சுற்றிலும்
தேவனுடைய பாதுகாப்பு. தேவனுடைய பாதுகாப்புனா நம்ம கன்வென்ஷனலா நினைக்கிறோம். ஒரு வீடு இருக்குன்னா அதை சுத்தி காம்பவுண்ட் வால் நினைக்கிறோம். இல்ல. ஹalleluya. அந்த காம்பவுண்ட் வால் அதுக்குள்ள சத்துரு இருந்தாலும் வெளியில, அதுக்கும் வெளியில ஒரு ரவுண்டுல கர்த்தருடைய பாதுகாப்பு பார்த்துக்கும். அது போதும். ஹalleluya. நம்ம கண்கள் அப்படி ஒரு இதை ஸ்கிப் பண்ணி பார்க்கணும். செஸ் விளையாடும் போது குதிரை மாத்திரம் என்ன செய்யும்? குதிச்சு போகும். அந்த மாதிரி நம்மளுடைய கண்களுடைய பார்வை என்ன செய்யணும்? உடனடியா இருக்கிறதை அல்ல, சமீபமா இருக்கிறதை அல்ல, அதையும் தாண்டி ஒரு லுக் எட்டி பார்க்கணும். பார்த்தாதான் நமக்கு தெரியும் நம்மை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் பாதுகாப்பு இருக்குன்னா அது எங்க இருக்கு தெரியுமா? சத்ருவையும் தாண்டி இருக்கு. ஆனா அது போதுமானது. ஹalleluya. கர்த்தருடைய காரியம் வித்தியாசமா இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம்மளுடைய பூமியில மனுஷனுடைய செட்டப் மாதிரி இல்ல கர்த்தருடைய தேவ பாதுகாப்பு. ஹalleluya. அதை தாண்டி இருக்கும். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கும் அந்த பக்கம் இருக்கும் கர்த்தருடைய ஒரு பாதுகாப்பு. நம்ம நினைப்போம் அது எப்படி பிரச்சனை தான் முன்னாடி இருக்கு, அதுதானே நம்மள முதல்ல வந்து அட்டாக் பண்ணோம். இல்ல. ஹalleluya. அந்த பிரச்சனை வரக்கூடாதபடி அதையும் தாண்டி தேவனுடைய வல்லமை அதை நிறுத்தி வைத்திருக்கிறது. ஹalleluya. praise the lord, glory to god. தேவனுடைய வல்லமை அந்த பிரச்சனையில இருந்து, அந்த சத்துருக்களிடமிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளது. ஆமென். praise the lord. பாருங்க, எலிசா ஜெபிக்கிறான். அந்த சத்துருக்களுக்கு ஒரு கண் மயக்கம் உண்டாகணும். இவனுடைய கண்களை திறக்கணும்னு சொன்ன அதே எலிசா கர்த்தரிடத்துல அந்த ஜனங்கள் யாரு சத்துருக்களா வந்திருக்கிற அந்த போர் வீரர்களுடைய கண்கள் என்ன ஆகணும்? கண் மயக்கம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறான். அதேபடியே நடந்துருச்சு. ஆமென். ஹalleluya. அப்ப சத்துருக்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும், நம்முடைய கண்கள் திறக்கப்படும். praise the lord. hallelujah. glory to god. amen. praise you jesus. நம்ம ஆப்போசிட்டா நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல. hallelujah. நமக்கு சோர்வுகள் நீக்கப்படும், சத்துருக்களுக்கு மிகுந்த மிகுந்த ஒரு அடி விழும். praise the lord. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஆமென். எல்லோரும் நம்ம மாம்சிக கண்களை மூடினால் ஒரு ஆவிக்குரிய ஒரு விழிப்போடு கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு கடந்து வந்திருக்கிறது, திட்டமாய் கடந்து வந்திருக்கிறது. hallelujah. glory to god. amen. praise the lord. hallelujah. glory to god. hallelujah. கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். hallelujah. praise the lord. hallelujah. glory to jesus. amen. praise the lord. hallelujah. glory to god. amen. எதிர்காலங்களை காணும்படிக்கு hallelujah. யோவான் சொல்லுகிற போது சொல்றான், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். hallelujah. praise the lord. hallelujah. glory to god. முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போன அனுபவத்துல அவன் ஒரு தரிசனத்தை காண்கிறான். hallelujah. glory to god. பெரிய விசுவாச நம்பிக்கை வரும் நமக்கு. முந்தின அனுபவங்கள் எல்லாம் மாறும். ஆமென். hallelujah. glory to god. தற்போதைய நிலைமைகள் அல்ல, ஒரு விடுதலை உண்டாகும். ஆமென். praise the lord. ஒரு பலவீனத்தின் அனுபவம் அல்ல, ஒரு அற்புத சுகம் நமக்கு உண்டாகும். இயேசுவின் நாமத்துல உண்டாகும். hallelujah. glory to god. இப்போதைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற சத்துருக்களும் பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் மனிதர்களும் அல்ல, அதையும் தாண்டி நம்மளுடைய பார்வை விரிவடையணும், கண்கள் திறக்கப்படணும். நமக்கு எலிசாவின் வேலைக்காரன் கண்டது போல நாம சாட்சி சொல்லணும். இதோ என் கண்கள் காண்கிறது அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும், குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை, தேவ பாதுகாப்பு தேவ மகிமை அப்படி நிறைந்திருக்கிறது, சூழ்ந்திருக்கிறது என்று நம்மளுடைய கண்கள் சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. praise the lord. glory to god. ஒவ்வொருவரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு சில நொடிகள் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி கைகளை தட்டி அல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி பிதாவே, thank you jesus. hallelujah. உடைய வார்த்தையை கேட்கும்படி எங்கள் காதுகளை கர்த்தர் சிருஷ்டித்து கொடுத்தீர். தரிசனங்களை கண்டு விசுவாசத்துல பெருகும்படி கண்களை கர்த்தர் சிருஷ்டித்து கொடுத்திருக்கிறேன். உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு கனம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். praise the lord.